பிரியமான என் அன்பு தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ விசேஷமான ஒரு நல்ல தாய். இந்த தேவனுடைய பூரண திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து அதை அவருடைய சாயலை உருவாக்குவதற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். குழந்தைய பெற்றெடுக்கிறது மனித சமுதாயத்திலே சாதாரணமாக பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வு. திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கணும், அதோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மனித எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஒவ்வொரு குழந்தையையும் திருத்துவம் கருவிலே உருவாக்கும் போது அவர்கள் ஆவலோடே அற்புதமான ஒரு நோக்கத்தை வைத்து உருவாக்குகிறார்கள். அவரோட பிரசன்னம் அது ஏதோ ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து இருந்ததுனால அப்படின்னு கிடையாது. தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். ஒவ்வொரு குழந்தையும் உருவாகும் போது அப்படியே திருத்துவம் வந்து, வாவ், இவன் இவள் இப்படி அப்படி என்று சொல்லி அவங்க பார்த்து பார்த்து அவங்க பெரிய கனவுகளோடு ஒரு தாயாகிய நீங்கள், ஒரு தகப்பனாகிய நீங்கள் உங்களோட பிள்ளைய குறித்த கனவுகள் ஆச்சரியங்களை தாண்டி பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியானவர், கிறிஸ்து அவங்களுக்குள்ள பெரிய கனவு. ஒரு இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, அவரை ஒவ்வொரு குழந்தையும் உருவாகும் போது அவர் அதை கவிதைகளாக ஒரு ஆச்சரியமாக வடிவமைக்கிறார். ஏதோ தற்செயலாக பிறந்தது, பிறப்பிக்கப்படுகிறது அல்ல. ஒருவேளை நீங்க உங்களோட குழந்தைகளை குறித்து உங்களுக்கு திட்டம் இல்லாம இருந்திருக்கலாம். ஏதோ தற்செயலா நடந்தது, ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் அப்படி நினைச்சு ஒரு ஜீவனை, ஒரு குழந்தையை வைக்கல. அது உங்களுக்கு தற்செயலா வந்திருக்கலாம். ஆனா திருத்துவம் அந்த வயிற்றிலே ஒரு கரு அப்படியே வந்த உடனே அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். அதை யார் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றீங்களோ, அந்த அறிவில இருந்து, அந்த நாலேஜ்ல இருந்து, தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார், நீ எப்படி ஃபீல் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே கர்ப்பப்பையிலே இருக்கும்போது மரியாளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு காரியம் சொல்லப்பட்ட போது அவள் எப்படி அதை ரிசீவ் பண்ணாலோ, அவரோட திட்டத்துக்கு, பிதாவினுடைய பெரிய திட்டத்துக்கு என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். அது ஒரு பெரிய ஊழியம். உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட பிள்ளையை உங்களுக்கென்று நீங்க பார்க்கிற பார்வையை விட இது பிதாவினுடைய கனவு. அவர் என்னை, இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்னுடைய சரீரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தகப்பனும் தாயும் நீங்க உருவாக்கும் போது உருவாக்கணும். அப்படிதான் நீங்க பார்க்கணும்ன்றதை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ அதனால நான் உங்களை ஸ்பெஷலான நபர்களாக பார்க்கிறேன். நீங்க உங்களை தரக்குறைவாக, குற்ற உணர்வாக, ஐயோ என்ற ஒரு மனநிலையிலே உங்களுடைய கருவை நீங்கள் சுமக்க கூடாது. இந்த தேசத்துக்கு, இந்த பூமிக்கு புத்திர சுவிகாரத்தை சுமக்கிற பிள்ளைகள் வேண்டும். அது உங்களுடைய பிள்ளையாக இருக்கணும் என்று ஆசைப்படணும். அந்த மனநிலையில இருந்து பிள்ளைய நீங்க சுமக்க சுமக்க அதுவே ஒரு பெரிய ஊழியம். அது தேவனுடைய ஒரு பெரிய
அதை வார்த்தைகளால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்களோ எனக்கு தெரியல. போக போக நாம் சில விஷயங்களை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கருவறையிலிருந்து ஒரு குழந்தையை குறித்து தொடர்ச்சியாக நடத்தணும்னு நான் என் ஹார்ட்டில் வந்த விஷயத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நம்புகிறேன் உங்களிடத்திலிருந்து வருகிற பிறக்க போகிற பிள்ளைகள் ஒரு பெரிய காரியத்தை நோக்கி ஒரு பெரிய தேவனுடைய பெரிய விஷயத்தை சுமந்து வெளியே வருவார்கள் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன், வாழ்த்துறேன். உங்களுக்காக டெய்லி பிரயாசப்படுறேன். நிறைய புக்குகளை படித்து அதை ஆராய்ச்சி இதை போட்டு அப்படி போட்டு பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் உங்களை காட்டிலும் நான் தேவனுடைய மகத்துவத்தை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ இந்த நாட்களில் உங்களை நீங்கள் கருணையாக இருக்கணும். உங்களை நீங்க தயவாக பார்த்து கொள்ளணும். உங்க மேலேயே உங்களுக்கு இரக்கம் வரணும். உங்க மேலேயே உங்களுக்கு அன்பு வரணும். யார் உங்களை விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும், யார் உங்களுக்கு பாசம் காட்டினாலும் பாசம் காட்டாமல் போனாலும், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை அரவணைச்சுக்கணும். நீங்க உங்க வயிற்றுல கைய வச்சு வாவ் நான் ஒரு தாய் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஸோ அதை செய்வீங்கன்னு நம்புறேன். ஒரு சிலர் பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் அதற்குரிய பதிலை தனிப்பட்ட விதத்திலே நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்க தாராளமாய் உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய உணர்வுகளை நம்முடைய பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு முடிந்த வரைக்கும் அதற்கான பதில்களை விஞ்ஞான ரீதியாகவும் வேதாகம ரீதியாகவும் நான் விளக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சில நேரங்களில் நீங்க எனக்கு வாய்ஸ் நோட் போடுவீங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. நான் உடனே சில நேரங்களில் பதில் அனுப்புவதற்கு எனக்கு தாமதம் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது பொறுமையாக இருங்கள். நான் யாரையும் ஒதுக்கலை, யாரையும் அவாய்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கான பதில்களை நான் அனுப்புவேன். பொதுவாக சில நேரங்களில் இந்த நாட்களில் தாய்மாருக்கு பல சந்தேகங்கள் வரும். அதில் ஒரு சந்தேகம் ஸ்பெஷலாக ஒரு தாய் கேட்டிருந்தாங்க, எனக்கு என்ன பிள்ளை வேணும், அதாவது ஆம்பளை பிள்ளை வேணும் அல்லது பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம செய்யறது ஓகேவான்றது போல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் அதை பர்சனலா அதற்கான பதிலை அனுப்பியிருக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிள்ளை வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்து விருப்பத்தை உங்களோட பரமதகப்பனிடத்துல நீங்கள் சொல்லுவதிலே தவறு எதுவும் கிடையாது. அது ஒரு விதமான ஸ்டேஜ், அது ஒரு விதமான கட்டம். எனக்கு இந்த பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை தான் வேணும், எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு நீங்க உங்களோட தகப்பன்கிட்ட கேட்க கூடாது என்று கிடையாது. ஆனா ஒரு உயர்நிலை அதி உச்சமான பிதாவினுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நிபந்தனையற்ற அன்பு. பிதாவாகிய தேவன் உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க பிறக்கும்போது அவர் உங்களை எந்த யோசனை, நீ ஆம்பளையா பொம்பளையா கருப்பா வெள்ளையா, இலங்கையில பிறக்க போறியா பிரான்ஸ்ல பிறக்க போறியா லண்டன்ல, அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவருக்கு உங்களோட அவர் நம்ம சொல்றோம், பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். தேவனுக்கு அந்த நீங்க ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அவர் உங்களை, நீங்க கண்ணு ஒரு மாதிரி இருந்தா என்ன, கண்ணாங்கருப்பா இருந்தா என்ன, நீங்க ஆப்பிரிக்காவில் பிறந்தா என்ன, எல்லாரையும் அவர் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பன். ஒரு உயர் நிலை என்னன்னா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத காட்டிலும் அவர் எனக்கு தருகிறது அவருடைய சாயல். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு நான் மரியாதை போல எஸ் சொல்லுவேன். ஏன்னா என்னையே அவர்
நிபந்தனை இல்லாமல் நான் அவரை தேடாமல் இருக்கும் போதும், நான் எத்தனையோ தடவை அவரை நோக்கி கூப்பிடாம இருந்த போதும், அவரை விட்டு விலகி போன போதும், துரோகங்கள் பண்ணின போதும் அவர் என்ன நேசிச்சாரே இல்லையா? நம்ம பண்ணாத சேட்டைகளா அவ்வளவு பண்ணினாலும் நான் என்ன பண்றேன் என்ற அடிப்படையிலே அவர் என்ன நேசிக்காம, நான் என்னதான் இருந்தாலும் அவர் தன்னுடைய நேசத்தை என்னை விட்டு நீக்கினது இல்லை. நிபந்தனையற்ற அன்பு. அதே மாதிரிதான் நீங்க உங்களோட வயிற்றுல இருக்கிற பிள்ளையே அவரோட சாயல் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். வந்துச்சுன்னா நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படின்ற ஒரு உயர்நிலைக்குள்ள போயிருவீங்க. ஏன் நம்ம அந்த மாதிரி உணர்வை வர்றது பார்த்திருக்கீங்களா? அந்த உணர்வுக்கு பின்னால இருக்கிற விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை அப்படின்னா சிங்கம் உழைப்பான், பொம்பளை பிள்ளைன்னா ஐயோ கஷ்டம். அல்லது சில பேர் ஆம்பளை பிள்ளையா ஐயோ ஆம்பளை பிள்ளையே பெத்திரக்கூடாது, இந்த நாட்கள்ல அவங்கள வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம், பயங்கர குழப்படி ஆயிடுவாங்க, வளர்ந்து கவனிக்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறோம்? குறைவில் இருந்து யோசிக்கிறோம். அதுல இருந்துதான் நான் சில வழியில பல விஷயங்களை ஐயோ முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை, அடுத்ததும் பொம்பளை பிள்ளை, ஐயோ நானே ஒரு பொம்பளையா கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு பிறக்கிற பிள்ளையும் பொம்பளையா அல்லது ஆம்பளையா அப்படின்னு இல்ல. அது எங்களுடைய விழுந்து போன மனநிலையில் இருந்து சிந்திக்கிறோம். எனவே நான் இதை பற்றி ரொம்ப பேசல. உங்களுக்கு இதை பற்றி மேலும் எதுவும் சந்தேகம் இருந்தா என்னோட தொடர்ந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களை பிளஸ் பண்றேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நீங்க எவ்வளவு தூரம் என்னோட கோஆப்ரேட் பண்றீங்களோ, நீங்க எப்படியெல்லாம் எனக்கு இந்த ஜேர்னியில நீங்க என்னோட பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உற்சாகம் உள்ளவனாக இருப்பேன். உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய ஆலோசனைகளையும் ஜெபங்களையும் நானும் என் மனைவியும் தொடர்ந்து செய்வோம். ஸோ பிளஸிங். இன்னைக்கு சின்ன ஒரு வீடியோவில் வந்து உங்களோட பேசலாம்னு நினைச்சதுனால ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹாப்பியா இருங்க, உங்களை மேன்மையா ஆடுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.